முத்து மீனாவும் செல்வத்தை எப்படியோ ஜாமீன் கொண்டு வராங்க. அவங்க வீட்டில் ஒய்ஃபு குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துக்கும் நன்றி சொல்கிறாரு செல்வம். இருக்கட்டும், எல்லாம் கவலைப்படாத. அந்த நேரத்தில் அருண் ரொம்பலாம் சந்தோஷப்படாத. எங்கள் அம்மா நீங்கள் பிளான் பண்ணி கொலை பண்ணீங்க. உன் நிரந்தரமாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் உன் லைசன்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. நீ ஜென்மத்துக்கு கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறான். இதை கேட்டு செல்வம் கதறி அழுகுறாரு. முத்து மீனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கு நான் ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணுறேன். மனசை தளர விட்டுறாத, தைரியமாக இருடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டியும் செல்வத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரவியும் ஸ்ருதியோட ஹோட்டலில் ஜாயின் பண்ணிடுறாரு. ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, நீத்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன், என் வீட்டில் தான் இருப்பேன், நீ என் கூட ஒர்க் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கும் மீனா என்ன பொறுமையாக இருந்தால் தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு ரவிக்கும் ஸ்ருதிக்குமே அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட விஜயா இந்த அம்மா பெரிய பார்லிமெண்ட் தலைவர், எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தன் மருமகளை கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்னன்றாரு, மீனா எடுத்த முடிவு தான் கரெக்டு. 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தா தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. கோர்ட்டுக்கு போனோம்ல, அந்த வேலையை பாருங்கன்றாங்க. ரோகிணி மனோஜோட ஷோரூமுக்கு வராங்க. அங்கே இவங்கெல்லாம் பேசுறதை கேட்டுறாங்க. அந்த மலேசியா மாமா இப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி சாட்சி சொல்கிறதா ஏற்பாடு பண்ணிட்டு சந்தோஷ் சொல்லுவார். ஓ, இப்போ வேலை பண்ணுறீங்களா, நாளைக்கு கோர்ட்டில் பாரு என்ன நடக்க போகுதுன்ட்டு ரொம்ப நக்கலாக திமுறா சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ரோகிணியும். கோர்ட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. திவ்யா சாட்சி சொல்ல வராங்க. ஒரு பக்கம் அந்த கறிக்கடைக்கார மாமாவும் வந்துடுறாரு. என்ன சொல்ல போகிறாரு தெரியல. ரோகிணி என்ன மாஸ்டர் பிளான் வச்சிருக்கா தெரியல. எப்படியோ இந்த சாமியார் மாதிரி இருக்கிற அந்த மனோஜ் பக்கம் தலையாட்டிட்டு போயிடுவான். இவங்க படுற பாடெல்லாம் வேஸ்ட். கடைசியில் இந்த மனோஜே ரோகிணிக்கு தலையாட்டிட்டு தான் போகிறான்னு நினைக்கிறேன். நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க.